அப்படின்னா குரான் இறங்கின காலகட்டம். இன்னிலிருந்து 1400 வருஷத்திற்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் சினாரியோ எப்படி இருந்தது, அதாவது அரசியல் சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவாக குரான் தஃப்சீரில் அல்லது ரசூலுல்லாவுடைய சீரத்து புத்தகத்தில் கண்டிப்பாக இந்த 2 விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. பாரசீகம், ரோமாபுரி, இந்த 2 அரசாங்கம் எப்படி செயல்பட்டுட்டு இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படின்ட்டு. அப்போது இதிலிருந்தே நமக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குரான் முக்கியமாக எல்லாமே கற்றுக் கொடுத்தாலும் குரானில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிற ஒரு விஷயம் எதுன்னா பாலிடிக்ஸ் தான். அரசியல் குரான் ரொம்ப ஹைலைட்டாக கற்றுக் கொடுக்குதுன்ட்டு. ஸோ ரசூல்லாவுடைய சீரத்து புக்கு எழுதினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னுரையில் எடுத்தோடனே ஜாஹிலியத் காலகட்டம் அப்படின்னு சொல்லி ரோமாபுரியில் என்ன இருந்துச்சு, பாரசீகத்தில் என்ன இருந்துச்சு, மக்கால் என்ன இருந்துச்சு, இந்த 3 பகுதியிலும் அரசு நிர்வாகம் எப்படி இருந்துச்சுங்கிறத அவங்க பட்டியல் போடுவாங்க. இந்த குரான் தஃப்சீரில் இருந்தாலும் அது கொண்டு வந்திருப்பாங்க, சில தஃப்சீர்களில் அது கொண்டு வந்திருப்பாங்க. முக்காவாசி சீரத்து புக்கு ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு புக்கில் இது கொண்டு வராமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போது இஸ்லாம் வெறும் ஆன்மீகம், வெறும் அல்லாஹ்வை எப்படி தஸ்பீ செய்யணும், அல்லாஹ்வை எப்படி தொழுகை செய்யணும், அல்லாஹ் எப்படி நோன்பு வைக்கணுங்கிறது மட்டும் கற்றுக் கொடுத்த வந்த மார்க்கமாக இருந்தால் இந்த சப்ஜெக்ட் யாருமே தொடமாட்டாங்க. பாரசீகம் எப்படி எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன, ரோமாபுரி எப்படி இருந்தால் நமக்கு என்ன, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. ஆனால் எல்லா சீரத்து புக்குலேயும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய மற்ற வாழ்க்கை எப்படி நமக்கு முக்கியமானதோ அதே மாதிரி அரசியல் வாழ்க்கையும் ரொம்ப முக்கியமானது. மற்ற விஷயங்கள் எப்படி நமக்கு கடமையோ அதே மாதிரி அரசியல் வாழ்க்கையும் நமக்கு கடமை.